ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து ஷாலின் ஷோயா எவிக்ட் ஆகணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் குட் நியூஸ். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலின் ஷோயாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலின் ஷோயா ஆரம்பத்துலேருந்தே சரியாக எந்த ஒரு டாஸ்க்லையும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ரொம்பவே டவுனாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இம்யூனிட்டி டாஸ்க்லாம் ரொம்பவே மோசமாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரியான பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலின் ஷோயா என்ன அப்படின்னா டேஞ்சர் ஸோனுக்கு போனாங்க. அப்போ டேஞ்சர் ஸோனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விடிவி கணேஷ், ஷாலின் ஷோயா, அக்ஷய் கமல் இருந்தாங்க. அந்த 3 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா விடிவி கணேஷ் வெர்சஸ் ஷாலின் ஷோயா அப்படின்னு பார்க்கும்போது மட்டன் ஈரல் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஈரல் அப்படின்றது ஷாலின் ஷோயா இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பீஃப் தான் அதிகமாக சாப்பிடுவோம், மட்டன்லாம் ரேராக தான் சமைப்போம். ஃபஸ்ட் டைம் ஈரல் சமைக்கிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த ஈரல் டிஷ் என்ன அப்படின்னா ரொம்பவே கவுத்து விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்பவே மோசமாக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நிறைய இதுலேருந்து என்ன அப்படின்னா பல இதை ஃபேஸ் பண்ணி எப்படி தான் ரொம்ப கசம்சன் பண்ணாலும் லாஸ்ட்டாக நல்லா பண்ணி கொண்டு வருவாங்க எப்போதுமே டிஷ்ஷை நம்ம ஷாலின் ஷோயா. அதே மாதிரி தான் கண்டிப்பாக இந்த டைம் ஷாலின் ஷோயா வெளில போக மாட்டாங்க. அவங்களே வெளில போகிற மாதிரி சமைச்சாலும் நம்ம ஜட்ஜஸ் எல்லாமே ஆகா ஓஹோன்னு தான் இது வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்கள புகழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டைமும் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஷாலின் ஷோயா எலிமினேட் ஆகி வெளில போயிருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியா சைட் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பேசினதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க ஃபேக்காக இன்னசென்ட்டாக நடிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. உண்மையாகவே என்ன அப்படின்னா அவங்க இன்னசென்ட் தான் அப்படின்ற மாதிரியும் நிறைய விடிவி கணேஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியாக அவங்க எலிமினேட் ஆகி போகிறப்ப நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. மதம்பட்டி ரங்கராஜ் நிறைய பேசியிருக்காரு. ஷோயா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறைய நல்ல டிஷ்ஷஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு எண்டு கிடையாது. ஸோ அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா இது அதே மாதிரி நம்ம ஷோயாவும் இது ஒரு நல்ல டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஃப் தாமும் இருக்கார் இல்லையா, அவரும் மிஸ்ஸிங் ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு இது போயிட்டு இருந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குக்குவாக வந்ததுக்கு கோமாளியாக வந்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் நம்ம சிவாங்கி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஹிட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.